இப்போ நான் வந்து கதிர்காமம் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு கதிர்காமம் முருகன் கோயிலில் சுற்றுப்புறங்களையும் மற்ற கோயில்களையும் சின்ன சின்ன குட்டி கோயில்களையும் காட்டுறேன். கதிர்காமம் கோயில் வந்து புகழ்பெற்ற புனித யாத்திரை தலமாக இருக்குது இலங்கையில். இது வந்து அருணகிரிநாதனால் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இருக்குது. இது வந்து சிங்களாக்கள், தமிழர்கள், சிங்களர்கள், சோனகர், மற்ற இலங்கை வேடுவர் போன்ற எல்லாரையும் கந்தனை வழிபடுறாங்க. இது வந்து ஊவா மாகாணத்தில் கதிர்காமத்தில் அமைந்திருக்கு. இது கதிர்காமம் முருகண்ட பேர் வந்து தமிழ் மொழியில் வந்து பண்டார நாயன் என்றும் சமஸ்கிருதத்தில் வந்து கதிர்காமன் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த முருகனுக்கு ஏற்பட்ட இந்த பேர் வந்து முருகனுக்கு ஏற்பட காரணம் சிவபெருமான நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறிகாக கதிர் சரவண பொய்களை உள்ள உற்றாமரை குளத்தில் சிவபெருமான் அழகான முகத்தில் மாமன் தோன்றியதால் இத்தலத்திற்கு கதிர்காமம் என்ற பெயரும் முருகனுக்கு கதிர்காமன் என்ற பெயரும் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. இது வந்து குணாதிசயங்கள், முருகண்ட குணாதிசயம், லீலைகள், வீரச் செயல்கள் எல்லாம் பெயர் பெற்ற தலம். கோயிலில் அறுபாலிக்கும் முருகனை வந்து வழிபட்டு செல்வது கதிர்காம யாத்திரை என்பர். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து தமிழ் மன்னனான எல்லானுடனான போரில் குட்டகைமுனு வந்து இக்கோயிலில் நேர்த்திக்கடன் வச்சதாகவும் போரில் வென்ற பின்னர் பிறகு வந்து இக்கோயிலில் வந்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றியதாகவும் மகாவம்சத்தில் குறிப்புகள் சொல்லுது. நான் இந்த கேது மற்ற இதில் கிட்டத்தில் தீர்த்தக்காணிக்கு கட்டின புதிய கட்டிடத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இங்கே வள்ளியை வந்து திருமண வேடுவ பெண்ணான வள்ளியை வந்து திருமணம் முடிச்சு தான் இங்கே எழுந்தருளினதாக பண்டைய வரலாறு கூறுது. இது வந்து கதிர்காம கந்தனுடைய தீர்த்தமான மாணிக்க கங்கையை தான் இப்போ பார்க்குறீங்க. இருக்க மாணிக்க கங்கை நீர் வற்றி இருக்குது. மாணிக்க கங்கையில் ஆக்கள் வந்து நீராடுறது இது வந்து சிவன் கோயில் கதிர்காமத்தில் அமைஞ்சிருக்கு. அங்கால தூரத்தில் தெரிகிற வந்து பள்ளிவாசல். ஸ்ரீ முத்துமாரி அம்மன், ஸ்ரீ பத்ராளி அம்மன் கோயிலில் பார்க்குறீங்க. கதிர்காம 12 சூழலில் இருக்கிறது கோயில்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை பெரிய பாம்பு புத்தொண்டும் இருக்குது, அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு. இது சத்ரமஹா தேவாலயண்டு. இதில் விஷ்ணு தேவாலய, கதிரகம தேவாலய, சமன் தேவாலய, விஹிபன தேவாலயண்டு 4
5 தேவாலயங்கள் இதுக்குள்ளே இருக்கு இந்த இதில். இது வந்து பாலமுருகன் ஆலயம். பாலமுருகன் ஆலயம். பாலமுருகன் ஆலயத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது வந்து கதிர்காமம் அருங்காட்சியகம். ஞானகதை வந்து பிள்ளையார் கோயில்னு சொல்கிறாங்க. இது வந்து எஜுகேஷன் ரிசோர்சஸ் சென்டர், குடிசத்தோட சம்மந்தப்பட்டது. இது தெய்வான அம்மன் கோயில் வாயில். தெய்வானி அம்மன் கோயில் இது. பன்சலையை பார்த்து கொண்டிருப்பீங்க. இது வந்து கதிர்காமம் பெரிய கோயில்னு சொல்கிறது. இதுதான் என்ட்ரன்ஸ். கதிர்காமம் கந்தனுடைய என்ட்ரன்ஸ். நேராக பார்க்க கந்தன் கோயிலில் தான் பார்க்குறீங்க. வேலையும் இப்படியா இருக்கும். நேராக இருக்கிற ஒரு கதிர்காம கந்தன், நடுவில் இருக்கிற கோயில் மாணிக்க பிள்ளையார் கோயில், அந்த கால தொங்கலில் இருக்கிறது உத்தர்ந்த கோயில். இது வந்து கதிர்காம கந்தன். இதில் வந்து இவர் கதிர்காம கந்தன் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவர் மாணிக்க பிள்ளையாரும் காலத்தங்களில் இருக்கிறது பன்சலை. இது வந்து பன்சலை. இது மாணிக்க பிள்ளையார். இது பன்சலை. ஆலமரத்தை பார்க்குறீங்க பன்சலை பின்னால். இந்தியாவில் இன்னொரு வாயில், இன்னொரு என்ட்ரன்ஸ்.
இந்த ஆலமரத்தடியில் தான் விஷ்ணுவையும் புத்தாயம் வச்சு கும்பிடுறாங்க. இது வந்து சிட்டிகள் எரிக்கிறதுக்கு வச்சிருக்கிற பகுதி. இது வந்து காளியம்மன் கோயிலும் மதுரை வீரன் கோயில். இங்கே இன்னொரு என்ட்ரன்ஸில் பார்த்துருக்கீங்கன்னா இது புத்தா அந்த ஸ்டாச்சு. அழகான வியூவை பார்க்குறீங்க. நமக்கு அந்த ஆலமரத்தை சுற்றி வச்சிருக்க வேலைப்பாடுகள். இது வந்து தெய்வானை அம்மன் பகுதி. இந்த கட்டிடத்தில் தான் தெய்வானை அம்மன் கோயிலும் இருக்குது, அன்னதான மண்டபமும் இருக்குது இந்த கட்டிடத்தில். வேலைப்பாடு ஒன்று காணக்கூடியதாக இருக்குது, சிற்ப வேலைப்பாடு. இது வந்து வைரவர் கோயில், தெய்வானை அம்மன் கோயில். எங்களோட ஆஃபீஸ் அது நான் இருக்குது, ஆனால் பண்ண முடியும் என்னென்ன தெரியுது எனக்கு. வாயல் நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அது அடுத்த வீடியோட கதிராம கந்தனுடைய பூசை வழிபாடுகளை எதிர்பாருங்க. அடுத்த வீடியோவில் கதிராம கந்தனுடைய பூசை வழிபாடுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்கிறேன். தேங்க்யூ, பாய்.